தராசுல பொருளை வச்சு எடை போடுற மாதிரி கர்த்தரை தராசுல வச்சு எடை போடாதீங்க. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகிமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆமீன், அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரால் எல்லாம் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் படைத்தார் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. படைத்தார். உனக்குள்ள ஒண்ணு இல்லை, உனக்குள்ள கொண்டு வருவார். விசுவாசம் இருந்தா. உன்கிட்ட கையில காசு இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, வீடு இல்லை, பங்களா இல்லை, சொந்த பந்தம் இல்லை, உறவு இல்லை, எல்லாத்தையும் தேவன் கொண்டு வருவார். எல்லாம் நீ இழந்த பணத்தெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்வாய் என்று வேதம் சொல்லி வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை. ஆபிரகாம் வாழ்க்கையில குழந்தையே கிடையாது, சந்ததியே இல்லை, தலைமுறையே இல்லை, பிள்ளையே இல்லை. ஆனாலும் எங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அங்கே நிறைவேறியது. சாராள் நிச்சயம்